நார்மல் சூயிங் மிஷினில் மோட்ரு போட்டு நாங்கள் தைக்கிறோம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின் வாங்குகிறோம். இதில் நாங்கள் வந்து எப்படி பழகிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5லேருந்து 40 வரை வந்து நம்பர் வைக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 10க்குள்ளே நம்பர் வச்சுக்கணும். அதே போல் முதல்ல பழகும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் உள்ள ஊசியை மட்டும் நீங்கள் கலட்டிடலாம். அதே போல் நீங்கள் இதில் கை பற்றுன்ற ஒரு பயமும் இருக்காது. இந்த இடத்துல ஒரு தடுப்பு கம்பி மாதிரி வரனால தேவையில்லை. இப்போ வந்து நான் ப்ளக் பாயிண்டில் வந்து வயர் சொருகியாச்சு, சுவிட்சு போட்டாச்சு. இப்போ ஆன் ஆயிரும். ஆனதும் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6ல் தான் வச்சுருக்கேன். 6ல் வச்சுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய லிஃப்டரை நீங்கள் எப்படி தூக்குறனாலும் தூக்கலாம், அல்லது கீழே காலுக்கடி இந்த ஃபூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா இதை இது பண்ணிக்கணும். அதாவது கீழே பெடலில் வந்து ஒரு கால் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஊசி இருக்க மாதிரி நீங்கள் இப்படி நவுத்தி இப்படி வச்சுக்கிறணும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு கொடுத்தாலும் நீங்கள் கம்மியாக நம்பர் வச்சுருக்கனால அது நீங்கள் எவ்வளோ அமுக்குனாலும் என்ன ஆகும், ஸ்லோவாக தான் ஓடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு பழகும் போது நீங்கள் வெறுமனே வந்து அந்த கோட்டு மேலேயே வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இது பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமைக்கிட்டாலுமே நீங்கள் வந்து வேகமாக ஓடுன்ற பயம் வராது. கொஞ்சம் நாளைக்கு வந்து பழகுற வரையே வந்து நீங்கள் கம்மியான அளவில் 10க்குள்ளே வச்சு மட்டும் அப்படியே ஒரு வேஸ்ட்டு பேப்பர்லேயே நீங்கள் அடித்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நேர் ஸ்டிச்சு வருதா அப்படின்றத உங்களுக்கு தெரியும். பயம் இல்லாமல் வந்து நீங்கள் நூல் கோர்த்து தைக்க முடியும். இந்த ஸ்பூல் பின்னை நூலை மாட்டி அதோட பின் சைடு கூடி நூலை அப்படி விட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த கம்பியில் வந்து இந்த சைடு இப்படி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் இந்த பக்கமே இப்படி விடலாம். ஏன்னா ஒரு மாதிரி முறுக்கி உங்களுக்கு இது பண்ணால் தைக்கும் போது டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து முறைப்படி நீங்கள் கோர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் விட்ருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து இங்கிட்டு இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணால் இந்த டிஸ்க்கு இது ரெண்டுக்கு இடப்பட்ட இடத்துல நூல் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பிக்கு உள்ளே வரணும், வெளியில் போயிடக்கூடாது, உள்ளே வரணும். அந்த இடத்துல ஒரு வளைவு கம்பி இருக்கும், அந்த இடத்துல விடணும். அடுத்து வந்து இந்த டேக்கப் லிவரை வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் நூலை அடுத்து இதுலேருந்து இந்த பக்கம் ரொம்ப ஈஸி தான். அதே போல் இந்த பக்கம் இங்கே ஒரு கொக்கி மாதிரி இருக்குல்ல, இதில் வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகம் வந்தால் இதில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு நூல் அடிக்கடி அருந்து போகும். அப்புறம் நல்லா தைக்க பழகினதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து கோர்க்குறது இங்கிட்டிருந்து நூலை இப்படி கோர்த்துற வேண்டியதான். அதுதான் மேல் நூல் மாட்டுறது இது. ஆனால் முறைப்படி மாட்டுறது வந்து இதில் மாட்டி அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் இதில் மாட்டணும். ஃபஸ்ட்டு பழகுறதுனால நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிற வேணாம். வெறும் இந்த வளையத்துக்குள்ளே மட்டும் இது இருக்க மாதிரி பார்த்துட்டு அங்கிட்டிருந்து நூலை அப்படி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. இதான்